கௌதம் ஏய் பூஜா, என்ன? வீட்ல யாராவது இருக்காங்களா? இல்லையே. ஏன்? இல்லையா? யாருமே இல்லையா? இல்ல. ம், ஏய், ஐயோ. ஏய், கௌதம், கௌதம் என்னாச்சு? என்னென்னமோ ஆச்சுடி. என்ன செம ஜாலியா இருக்க? சொல்ல மாட்டேன். கௌதம் கொன்னுட வேண்டாம் உன்னை. ஏய். மரியாதையா விட்டுரு. விட முடியாதுடி. கௌதம். இன்னைக்கு ஏய் 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 பூஜா. ஏய் டேய். ஏய் செல்லம் நில்லு. நில்லுன்னு சொல்றேன்ல. கௌதம். ஏய் செல்லம். ஏய். என்னடா அது? பகல் நேரத்துல அம்மாவும் பெரியம்மாவும் இப்ப வந்துருவாங்க. பக்கத்துல கடைக்கு தான் போயிருக்காங்க. யப்பா. பகலா ராத்திரியாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. நான் பயங்கர சந்தோஷமா இருக்கேன். இங்க பாரு. ம். எதுலயோ ஃபர்ஸ்ட் வந்திருக்க? எதுலயோ இல்லடி. ட்ரைனிங் அட்டன் பண்ண 42 பேருக்கும் ஃபுல் டே இன்னைக்கு ரிட்டன் எக்ஸாம் ஒரு பக்கம், ரன்னிங் ரேஸ் ஒரு பக்கம், இந்த மாதிரி பல ஈவெண்ட்ஸ் இன்னைக்கு ஆக்சுவலாக மாற்றி மாற்றி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் போட்டி மேலே போட்டி வச்சு பெண்டை கலட்டிட்டாங்க இன்னைக்கு. ஆனால் ஐயா தான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு. ஆ ரியலி? ஆமாம். வெரி குட். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வந்திருக்கே. சூப்பர்டா. ஆக்சுவலாக நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பூஜா. லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நான் என்றைக்குமே இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்ததில்ல. இன்னைக்கு ஹோல் டே நடந்த அத்தனை ஈவெண்ட்லேயுமே நான் தான் ஃபஸ்ட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு செகண்ட் நான் எங்கள் அம்மாவை நினச்சி பார்த்தேன் தெரியுமா. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்காக நான் என்ன செஞ்சேன்னு யோசிச்சு பார்த்தேன். சத்தியமாக ஒன்றுமே பண்ணதில்ல. நான் உருப்படி ஏதாவது பண்ணினேன்னு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்பம்னு தோணுச்சு. கிரேட்டா, உண்மையிலே கிரேட். அந்த நேரத்துல நீ என்ன நினைச்சிருந்தன்னு சொல்லிருந்தா கூட இவ்ளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். உண்மையிலேயே இது அத்தையோட வெற்றி தான். இது ஆரம்பம் தான் பூஜா. இதை நான் விட போறதில்ல. எப்படியாவது போஸ்டிங்கை வாங்கி ஸ்டேஷன்ல போய் உட்காந்து முத ஒரு கேஸ் எடுத்து அதை ஜெயிச்சு காமிச்சிட்டு எங்க அம்மா முன்னாடி போய் நிக்கணும். அட பாவி, இத தள்ளி போடாத கௌதம். இங்க பாரு, போஸ்டிங் ஆன அடுத்த நிமிஷம் நான் வந்து வீட்டுக்கு போறோம். இது என்னோட கண்டிப்பான ஆர்டர் சொல்லிட்டேன். சரி சரி சரி, நீ இப்ப என்ன பண்ற? டக்குன்னு உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆகு. நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன். நம்ம வெளியில போறோம். எங்க? எங்கயா? என்ன கேள்வி இது? ஐயா இன்னைக்கு எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். போய் ஏதாவது செலிப்ரேட் பண்ண வேணாமா? செலிப்ரேஷன் எங்க வேணாலும் போலாம். ஒண்ணுமே பண்ணலைனாலும் சும்மா போய் ஊரை சுத்திட்டு வரலாம். தயவு செய்து கிளம்பி வா. சரியா? வா. ஓகே.